சரவாக் நீரியில் உள்ள ஐகேபிஎன் எனப்படும் தேசிய இளையோர் திறன் கழகத்தில் சக மாணவரை கிட்டத்தட்ட பகடிவதை போலான வரம்பு மீறிய குறும்புக்கு உட்படுத்தி வைரலான 7 மாணவர்களும் ஒரு வாரத்திற்கு வகுப்புகளிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்னாயோ இந்த அதிரடி முடிவை அறிவித்துள்ளார். அவர்களின் கல்வி உதவித் தொகையும் உடனடியாக நிறுத்தப்பட்டதுடன் சமூக பணியில் ஈடுபடுதல், ஒழுங்கு அலுவலரை தவறாமல் சந்தித்து கையெழுத்து போடுதல் போன்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அதோடு 1 மாதத்திற்கு கல்லூரி வளாகத்திலிருந்து வெளியே போகவும் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7வரோடு பாதிக்கப்பட்ட மாணவரும் ஆலோசனை அமர்வில் பங்கேற்பது கட்டாயமாகும். கல்வி நிறுவனங்களில் வரம்பு மீறிய இத்தகைய குறும்புகளை அனுமதிக்க முடியாது. இது ஆரோக்கியமற்ற பண்பாட்டை உருவாக்கும் என அனாயோ கூறினார். இதை வளரவிட்டால் கடைசியில் பகடிவதையில் போய் முடியும் என அவர் கூறினார். தடுப்பு நடவடிக்கையாக அடிக்கடி கண்காணிப்பு மேற்கொள்வது, ஊக்கப்பயிற்சிகள் மற்றும் போலீசுடன் இணைந்து ஆண்டுக்கு 4 முறை சொற்பொழிவுகள் நடத்துவது ஆகியவை முன்னெடுக்கப்படும். மேலும் மாணவர்கள் புகார்களை உடனடியாக தெரிவிக்க புகார் பெட்டியும் ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மாணவரும் அவரது குடும்பமும் சட்ட நடவடிக்கையை தொடர விரும்பவில்லை என்றாலும் இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க அமைச்சர் கடும் ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அனாயோ நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். அந்த 7 மாணவர்களும் பாதிக்கப்பட்ட மாணவனை தூக்கி அவனது அந்தரங்க பகுதி தூணில் படும் அளவுக்கு குறும்புத்தனமாக விளையாடி வீடியோ வைரலாகி கண்டனங்களை பெற்றது குறிப்பிடத்தக்கது. Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com.